நான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏழைங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 பாயிண்ட் மட்டும் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். நம்பர் 1 வந்து ஏழைங்க இன்னொரு ஏழைங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்பாங்க. இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தர் 10,000 சம்பாதிக்கிறவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்குறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள், ஒரு ஏழைங்க இன்னொரு ஏழைங்க கிட்ட தான் போய் அட்வைஸ் கேட்பாங்க. அவங்களோட 2 பேர் லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. இதே பணக்காரங்க இன்னொரு பணக்காரர்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இன்னும் அவங்க வந்து பணக்காரராக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு 20 லட்சம் 30 லட்சம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னும் பணக்காராகிட்டே இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏழைங்க புது புது விஷயங்களை நம்ப மாட்டாங்க. புதுசாக ஒரு விஷயங்களை யோசனை பண்ண மாட்டாங்க. வந்து நிறைய விஷயங்களே ஃபோன் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனால் அந்த வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து அதை நம்பவே மாட்டாங்க. எப்போனா அது ஒரு பயன்பாட்டுக்கு வந்து எல்லோரும் நம்பும்போது அந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து நம்புவாங்க. ஸோ ஏழைங்க ஒரு புது விஷயத்த நம்பவே மாட்டாங்க. பணக்காரங்க புது விஷயத்த இனிஷியலாக வந்து நம்பி அது என்னென்னு கற்றுக்கிட்டு தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படி போவாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் அவங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க. 3வது பாயிண்ட் வந்து விஷயம் வந்து வருது, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இந்த உலகத்துக்குள்ளே வருது அப்படின்னா அது அவங்க எப்போ நம்புவாங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி கழித்து தான் அந்த ஒரு விஷயத்த நம்புவாங்க. ஸ்டேஜில் அவங்க வந்து வேலை பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இது நான் அன்றைக்கி இந்த டிகிரி படிச்சிருந்தா இருக்குமே, அன்றைக்கே இந்த ஒரு லேண்டை வாங்கி போய்ட்டு இருந்தா இருக்குமே, அன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி பெரிய பணக்காரன் ஆயிருக்குமே. ஸோ ஆரம்பத்தில் நம்பாமல் ஒரு 15 வருஷம் கழித்து தான் அதை வந்து நம்புவாங்க. பணக்காரங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருதோ அதுக்கான வேலையை இன்றைக்கே ஆரம்பிப்பாங்க. அதுக்கான லேர்னிங் எடுத்துக்கிட்டு அதுக்கான தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன ஆகணுமோ என்ன ஒரு டெவலப் ஆகுமோ அதை 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வேலை பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க பணக்காரராக இருக்காங்க. 4வது பாயிண்ட்டு, ஏழைங்க வந்து எல்லார் மாதிரியுமே நம்ம இருக்கணும். எல்லோரும் என்ன வேலை செய்கிறாங்களோ நம்மளும் அதே தான் செய்யணும். எல்லோரும் என்ன மாதிரி வீட்டில் வாழ்கிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி தான் வீட்டில் வாழணும். இப்படி எல்லோரும் என்ன மாதிரி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வாழணும்னு நினைப்பாங்க. பணக்காரங்க கொஞ்சம் தனித்துவமாக யோசிப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்காங்களோ அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுவாங்க. யாரும் படிக்காத ஒரு டிகிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, புதுசாக ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால தான் அவங்க இன்னும் பணக்காரங்க. 5வது பாயிண்ட்டு, இது ஒரு முக்கியமான விஷயம். ஏழைங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது. பணத்தை எப்படி கையாளணும் அது தெரியாது. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது தெரியாது. ஸோ பணத்தை பற்றின புரிதல் அவங்ககிட்ட இருக்காது. இப்போ திடீர்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பணம் வருதுன்னா கூட அந்த பணத்தை உடனே காலி பண்ணிடுவாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை கையாளணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இதே பணக்காரங்க மணி மேனேஜ்மெண்ட்டுக்குனே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பயங்கரமாக இன்கம் பண்ணி மேலும் மேலும் பணம் சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. 1 பாயிண்ட் வந்து இது வந்து புதுசு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏழைங்க வந்து சோசியல் மீடியாவை பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஏழைங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருவாங்க. பணக்காரங்க அந்த சோசியல் மீடியாவில் தன்னை டெவலப் பண்ணுறதுக்கும் எப்படி இதெல்லாம் டெவலப் பண்ணி நல்ல இன்கம் பண்ணுறது, நிறைய ஸ்கில்ஸ் இதை படிக்கிறதுக்கும் தன்னை டெவலப் பண்ணுறதுக்கும் அதுக்காக பணக்காரங்க வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம், ஏழைங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஸோ ஏழைங்க இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா பணக்காரனாக மாறணும், நானும் பணம் சம்பாரிச்சு பெரிய அளவு போகணுன்னா அந்த ஏழைங்க லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறி பணக்காரங்க எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அந்த லைஃப்பில் வந்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம்.